சார் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து என்ன சார் முடிவு பண்ணியிருக்காங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? இது திங்கக்கிழமை வேற ஹைகோர்ட்டில் அவங்க கேஸை வந்து எடுக்கல. அவங்க திங்கக்கிழமையும் வராது அப்படின்னும் போது அது இன்னும் எப்போ எடுக்க போகிறாங்கன்றதே தெரியல. அதை எடுத்து விசாரித்து திரும்ப அதுக்கு தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்டு வந்து ரிவ்யூ கமிட்டி அமைச்சு அது என்ன சார் எனக்கு இல்லை ஜூன் மாதம் ஆகிடும், மே மாதம் வரைக்கும் போயிடும், ஜூன் லெவலாக ஆகிட்டோம்னாங்க. இப்போ இடையில ஒரு இது அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து ரைட்டு நம்ம இறங்கி வந்துடுவோம், ஒரு 500 கோடி ரூபா நம்ம செலவு பண்ணிக்கிறத தாண்டி ஒரு உச்ச நட்சத்திரத்துடைய படம், அவருடைய கடைசி படம், அவர் அரசியல் களத்தில் தமிழகத்தில் அவ்வளோ, ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் கர்நாடகாவை சேர்ந்தது, ஒரு பெரிய மாஸ் காட்டுறாரு, அரசியல் அவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்போது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். கேஸை வாபஸ் வாங்க போகிறதாக ஒரு தகவல் இருக்குது. கேஸ் வாபஸ் வாங்கும்போது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சென்சார் போர்டு கூட சமரசம் ஆயிடுறாங்க பொழுது வந்து. அப்படி ஒரு வேளை அதெல்லாம் நடந்தது எல்லாமே வந்து பேச்சு வாக்கில் தான் இருக்குது, வந்து உறுதிபூர்வமான தகவல் எதுவும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி திங்கட்கிழமையாக அந்த கேஸை எடுக்கலை அவங்க. அப்படி ஒரு வேளை ஒரு மேஜிக் நடந்தது அப்படின்னா பிப்ரவரி 13, 14, 15 இந்த 3 டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடும். இந்த காலகட்டத்தில் கடகடன் முடிஞ்சது. சரி, இதை ஏன் போட்டு எடுத்துன்னு இருப்பானே, நீ பெருசா நான் பெருசா, நான் இதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கலாங்க அப்படின்ற ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தால் பிப்ரவரி மிடில் இந்த படம் வந்துடும்.